வீட்டையும் கடையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். கடை வேலையெல்லாம் வேற கிடக்குது. நம்ம இன்னைக்கு ஊர் கிளம்பலாமா? சம்மதிமா, என்ன ஊருக்கு போறத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டிய? நீங்க கல்யாணத்தப்ப இந்த ஊருக்கு வந்து அப்புறம் இப்பதானே வந்திருக்கீங்க. என்ன அவசரம், இருந்துட்டு போங்களேன். அது சரி சம்பந்தி, இங்க விருந்துக்கு வந்த இடத்துல அப்படியே இருந்துட முடியுமா? அங்க போட்டது போட்டபடியே கிடக்குல்ல. அம்மா, நீங்க எல்லாம் சட்டுன்னு ஊரை விட்டே கிளம்ப மாட்டீங்க. வந்துட்டீங்க, வந்தது வந்து இருந்து மெதுவா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போங்க. அது இல்ல சம்பந்தி, நிர்மலாக்கும் காலேஜுக்கு போகணும், மாணிக்கத்துக்கும் கடை வேலை இருக்கும். கண்டிப்பா போய்தான் ஆகணும் சம்பந்தி. அதெல்லாம் இருக்கட்டுமா. இத பாருங்க, நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்குறோம். அந்த சம்பிரதாயத்தை பெரியவங்க நீங்க உங்க கையால செய்துட்டு போங்க. அதான் நீங்க பெரியவங்க இருக்கீங்க, எல்லாம் நல்லபடியா நடத்துங்க. நாங்க கிளம்புறோம். யார் ராசம்? அவர் தான் அம்புட்டு தூரம் சொல்றாரு. தனத்துக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நம்ம இருந்துட்டு தான் போவோமே. ஏன் சாரோ, நீ என்ன சொல்ற? இதுல நான் என்ன சொல்ல முடியும் பாட்டி? அவர்தான் சொல்லணும். மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா, வரது வந்துட்டோம், இருந்துட்டு போனா நல்லா இருக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்புறம் என்ன சம்பந்தியமா, மாப்பிளையே சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் இருந்துட்டு தான் போறீங்க. மாணிக்கம் பேச்சுக்கு மறுப்பு ஏது? இருந்துட்டே போறோம். ஏண்டா மாணிக்கம், எல்லாரும் இங்கே இருந்துட்டா காய்கறி கடையும் லாரி ஆபீஸை யாருப்பா பாத்துப்பாங்க? ஏமா, நான் வேணா முதல்ல போய் கடையை பாத்துக்கிறேன், நீங்களாம் பொறுமையா இருந்துட்டு வாங்களேன். எல்லாரும் ஒன்னா இருக்கையில நீ மட்டும் கிளம்புறீங்கப்பா? அதுக்கு இல்லைண்ணே, கடையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதுவும் இல்லாம இது பொம்பளைங்க சமாச்சாரம். நான் இருந்து என்ன பண்ண போறேன்? கடையில வேலையாவது பாப்பேன்ல. செல்வத்துக்கு பொறுப்பு அதிகமாயி போச்சு. அடுத்த கால் கட்டு செல்வத்துக்கு தான். அம்மா, செல்வம் தான் போறேன்னு சொல்றானே, நம்ம இருந்துட்டு போலாம்ல? சரிப்பா, எல்லாரும் சொல்றீங்க, இருந்துட்டே போவோம். செல்வம் முதல்ல போகட்டும். ஏய், பாத்து. அவங்க மட்டும் வெடிக்கிறாங்க, நீங்களும் போய் விடுங்க. சின்ன குழந்தை மாதிரி இப்போ. மாமா, நீங்க இன்னும் 2 நாள் கொடுங்க மாமா. இங்க வாடா. இந்த வரேன். பாத்து. ஏய், கிளம்பி போடா. இப்போ கிளம்பினா கரெக்டா இருக்கும். டைம் ஆச்சுல்ல? கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். சரி போ.